எப்பா நீ கோயிலுக்கே போக வேண்டாம், உன்னை சுற்றி ஒரு நாயோ ஒரு பன்றியோ ஒரு பசுவோ வந்து நின்றுச்சுன்னா அதுக்கு ஒரு வாய் உணவு கொடு. இது இறைவனை வழிபடுறதுக்கு அர்த்தம். அதுவும் முடியலையா, நீ உண்ணும் போது ஒரு கைப்பிடி, இங்கே உலக்கரிசி பொங்குவீங்கல்ல, இவ்வளவு எக்ஸ்ட்ரா போடுங்க. பருப்பு இவ்வளோ போடுறீங்களா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க. யாரோ ஒருத்தர் உங்கள் தெருவில் பசியோடு இருப்பார் இல்லையா, அவருக்கு அந்த உணவை கொடுங்கள். யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. இதுவும் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருமந்திரம் பேசியிருக்குது. அப்போ நீ ஒன்றுமே தர வேண்டாம், நல்ல வார்த்தையாக பேசுப்பா. 4 வார்த்தை. இன்னைக்கு நல்ல வார்த்தை எவ்வளவு அரிதாகி போயிருக்கிறது. இவ்வளவு அரிதாக போகும் என்று அன்றைக்கே நம்ம ஆளுகளுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. 4 வார்த்தை நல்ல வார்த்தையா, பிறருக்கு இன்னுரை சொல். அதனாலதான் பாரதி சொன்னா, நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர். கல்வி பற்றி சரஸ்வதியை பற்றி எழுதுகிற பாட்டில் சொல்றான், இன்னொருத்தவங்களை படிக்க வைக்கிறது, உங்ககிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னா பொற்குவை தாங்க வா அப்படின்னு அள்ளி அள்ளி பொற்காசுகளாக கொடுங்க. கொடுத்துருவோமாக்கும் அது அவருக்கே தெரியும். சரி கொடுக்க மாட்டீங்க. காசு நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர். எப்போ உன்ட்ட பணம் கொஞ்சம் குறையா இருக்கா, கொஞ்சம் காசு அள்ளி கொடு. அதுவும் கொடுக்க மாட்டோன்னு தெரியும். அதுவும் மற்றோர் வாய்ச்சொல் அருளீர் என்று பாரதி சொன்ன. காசு இருக்கவன் காசு தா, பணம் உள்ளவன் பணம் தா. இது எதுவுமே இல்லாதவன் வாய்ச்சொல் தான் தானே சொல்லணும், தாரீர் தானே சொல்லணும். வாய்ச்சொல் அருளீர் என்று பாரதி சொல்லுகிறான். அப்ப இந்த உலகத்தின் மிகப்பெரிய செல்வங்களை எல்லாம் விட பெரிய செல்வம் எது தெரியுமா? இன்னொருவருக்காக நீங்கள் சொல்லுகிற பேசுகிற நல்ல வார்த்தைகள் தான் மிகப்பெரிய சொத்து என்று பாரதி நமக்கு சொல்லி இருக்கிறான். வாய்ச்சொல் அருளீர். கடவுள்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், அருள் கேட்போம் இல்லையா, கடவுள் எனக்கு அருளிட்டார்னு சொல்லுவோம்ல. இப்ப நல்ல வார்த்தைகள் யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்று பாரதி சொல்லியிருக்கிறான். இப்படியும் வைக்கலாம். நம்ம ஊர்ல பெருந்தெய்வங்கள் சிறு தெய்வங்கள்லாம் இருக்கு இல்லையா. இப்ப பெரிய தெய்வங்கள்ட்ட நாம போய் கேட்போம், எனக்கு பணம் கொடு, வீடு கொடு, தொழிலில் முன்னேற்றம் கொடு, பிள்ளைங்களுக்கு கல்வி கொடு, நாம போய் கேட்போம். ஆனா சிறு தெய்வங்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா? நம்ம தெருவில் இல்லைன்னா உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது யாராவது ஒருத்தங்களுக்கு சாமி வந்துடும், உடனே நம்ம அருள் கேட்க போய் நிற்போம் தெரியுமா. அந்த அம்மா சாமி ஆடிக்கிட்டு இருக்கோம். இந்த அருள் கேட்குறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு நான் செஞ்சுதாரேன். யாரு? அருள் கேட்கிறவங்க கடவுள்கிட்ட கேட்பாங்க உனக்கு என்ன வேணும். ஆனால் பெருந்தெய்வங்களிடம் நாம் கேட்போம், சிறு தெய்வங்கள் நம்மிடம் கேட்கும் என்றால் கடவுளுக்கே கரம் கொடுக்கக்கூடியவர்கள் நம்முடைய தமிழர்கள் என்று இந்த பண்பாடு குறித்து வைத்திருக்கிறது. உனக்கு என்ன வேணும் சொல்லு, கோயிலுக்கு மேலே கட்டணுமா, சுருட்டு வாங்கி தரணுமா, சாராயம் கொடுக்கணுமா, இவங்க கேட்டுட்டு இருப்பான். அது நான் கேட்கறது நீ தருவியா அப்படின்னு 1/2 மணி நேரம் ஆடி தான் கடைசி அதுக்கு என்ன வேணும்னு அதிகபட்சம் அது என்ன கறிச்சோறு கேட்கும். அதுக்கு அது 1/2 மணி நேரம் போராடும் நம்ம கிட்ட. அப்ப எந்த அளவுக்கு மனிதன் கடவுளோடு இவ்வளவு நெருக்கமாக இருக்க முடியும் என்றால் அது நம்முடைய தமிழ் பண்பாட்டில் தான் இருக்க முடியும். அந்த வார்த்தைகளை நாம் விட்டுவிடவே கூடாது. சக மனிதனுக்கு ஆறுதலாக சொல்லக்கூடிய 1-2 வார்த்தைகளை கூட நாம் விட்டுவிடவே கூடாது. அதனால்தான் வாய்ச்சொல் அருளீர் அப்படின்னு நம்ம சொன்னான். ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? வெளிநாடுகள்ல எல்லாம் யாருக்கா உடம்பு முடியலன்னா, இப்போ லண்டன்ல யாருக்கா உடம்பு முடியலன்னா பார்க்க போனவர் என்ன சொல்வாராம், கெட் வெல் சூன், சீக்கிரமாக சரியாகி வாங்க சார் அப்படி. அமெரிக்காவில் உள்ளவங்க யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா அவங்ககிட்ட சொல்லுவாங்களா, மை காட் ப்ளஸ் யூ, கடவுள் உங்களை காப்பாற்றுவார். நம்மளால யாராவது ஒருத்தன் ஆஸ்பத்திரியிலேருந்து நம்ம என்ன செய்வோம், எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போவோம், போய் அங்கே வச்சுட்டு அப்புறம் என்ன செய்யுது, முதுகெல்லாம் பிடிக்குது, முதுகெல்லாம் அப்படியே விண்ணு விண்ணுன்னு தெரிக்குமே, ஆமாம் கழுத்தை அப்படியே திருப்பவே முடியாதே, ஆமாம் அப்படி எந்திரிச்சுன்னா தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துமே, ஆமாம் ஆமாம் கண்ணெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளேயே போகுமே, வயிறு அப்படியே உள்ளே யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுக்குமே, ஆமாம் ஆமாம் கஷ்டம்தான். அவருடைய மனைவி சொல்லுவாங்க, இல்லைங்க நாளைக்கு சரியாக போயிடும். யார் சொன்னா? ஆமாம் டாக்டருக்கு என்ன தெரியும், ஆமாம் எம்பிபிஎஸ் படித்தவருக்கு ஒன்றும் தெரியாது, இந்த எட்டாப் ஃபெயிலான ஆளுக்கு தான் எல்லாம் தெரியும், டாக்டருக்கு என்ன தெரியும், அந்தாலும் அப்படி தாங்க சொல்லுவார். 4 வாரத்துக்கு முன்னாடி நம்ம குருசாமி என்ன இதே சிம்டம்ஸ் தான், இதே ஆஸ்பத்திரி தான், இதே ரூம் தான் வச்சுக்கோயேன், ஒரே வாரம் தான் போய் சேர்ந்துட்டார். சரி பத்திரமா இருங்கன்னு அங்கே இருக்க ஹார்லிக்ஸில் கொஞ்சம் அள்ளி தின்ட்டு வந்துடுவாங்க. வாய்ச்சொல் அருளீர். ஒரு சக மனிதனுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தையை கூட நம்மால் தர முடியவில்லை என்றால் இந்த தமிழ் சமூகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க படிக்காத அம்மா அப்பா பாட்டிகள் எதிர்மறையாக பேசுறது அனுமதிக்கவே மாட்டாங்க. பார்த்துருக்குறீங்களா? போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது, அப்படி சொல்லாத, போயிட்டு வர்றேன்னு சொல்லு. எங்கே போகிறேன்னு யாரையுமே கேட்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? எங்கே போகிறீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. வெள்ளனே வந்துடுவீங்களா,
வெள்ளனே வந்துருவீங்களா? சீக்கிரமே வந்துருவீங்களாங்கிறதுக்கு வெள்ளனே வந்துருவீங்களா, நேரஞ்செண்டு வருவீங்களா? அந்த கேள்வியிலே பாருங்களேன், வார்த்தைகளில் அப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொரு வார்த்தையையும் பயன்படுத்துவார்கள். அச்சுன்னு ஒருத்தன் தும்மிட்டாலே என்ன சொல்லுவாங்க? 100 ஆயுசு அப்படிம்பாங்க. இப்போ அச்சுன்னு ஒருத்தன் தும்மிட்டானா அல்பாயுசு அப்படிங்கிறோம். ஏன்னா நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம். அந்த நேர்மறையாக பேசக்கூடிய சிந்தனைகளை, நேர்மறையாக பேசக்கூடிய வார்த்தைகளை, அந்த சூழல்களை எல்லாம் நம்ம விட்டதுனால தான் இன்னைக்கு எல்லாமே அப்படியே எதிர்மறையாக போயிட்டே இருக்கு. நான் ஒரு புத்தகத்தில் தான் படித்தேன், இந்த எதிர்மறையாக இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும் அப்படின்னு. நம்ம சந்தனத்தையே சட்டையாக போட்டு கொண்டவர்னு சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்களே சொல்லுவாங்க. தேவர் பிலிம்ஸ்னு வச்சு நிறைய திரைப்படம் எடுத்தார்ல, அவர் நீ இல்லாமல் நான் இல்லைன்னு ஒரு படம் எடுத்தாராம். அப்போவே எல்லாரும் சொல்லியிருக்காங்க, இது நான் இல்லை அப்படின்னு ஒரு நெகட்டிவாக முடியுது, நீ இல்லை அப்படின்னு ஒன்று முடியுது, அதனால் வேண்டாம், கொஞ்சம் தலைப்பை மட்டும் மாற்றுங்க. அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது, நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆனால் அந்த படம் முடிந்து வெளிவரும்போது தேவர் அவர்கள் உயிருடன் இல்லை. வார்த்தை எவ்வளோ வலிமையாக இருக்குது பார்த்தீங்களா? எப்படி ஒரு நேர்மறை வார்த்தை நமக்குள்ளே நல்லதை விளைவிக்குமோ அதே மாதிரி எதிர்மறை வார்த்தைகளும் நமக்குள்ளே ஒரு தீய சக்தியை உருவாக்கும். K.R. ராமசாமின்னு அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய பாடகர் இருந்திருக்கிறார். அப்படி கணீர்னு பாடுவாராம். அப்படி பாடினார்னா ஜானகி அம்மாலாம் அப்போ தான் பாட வந்த புதுசு போல, சுசீலா அம்மாலாம் அப்படி பதறுவாங்களாம் அவர் வாய்ஸை கேட்டு. அப்படி ஒரு குரலுக்கு சொந்தக்காரர். இனிமேல் பாட மாட்டேன்னு ஒரு படத்தில் பாடியிருக்கார். அதுக்கப்புறம் அவர் பாடவே இல்லையா? எப்படி ஆயிருக்கு பாருங்களேன். TMS அவர்கள் ஒரு பேட்டியிலேயே சொன்னாருங்க, நான் ஒரு ராசி இல்லா ராஜான்னு ஒரு படத்தில் பாடினேங்க, அதுக்கப்புறம் எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பே வரலன்ட்டாரு. அவரே சொன்னார், அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பே வரலந்தா. நீங்கள் கேட்டிருக்கீங்கல்ல, ஜானகி அம்மாவுக்கு அப்படி ஒரு பாட்டு இருக்கா? ஐயோ போட்டு இல்லை. சே பாருங்களேன், இப்போ வார்த்தைகளுக்கு எவ்வளோ வலிமை இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ரொம்ப யோசிச்சு தான் நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல வேண்டும். சொல்லிட்டாருண்ணா, படமும் ஃபெயிலியரு. அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிருக்கு பாருங்களேன். அப்போ வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். பிள்ளைகள்கிட்ட நம்ம பேசும்போது நீ உருப்பட மாட்ட, நீ ஒன்றுக்கும் ஆக மாட்ட அப்படிலாம் பேசாதீங்க. உன்னால் இது செய்ய முடியும், உன்னால் இதை சாதிக்க முடியும், உன்னால் இதையெல்லாம் உண்டாக்க முடியும் என்று நேர்மறையாக பேசி பழக வேண்டும். கண்ணதாசன் அவர்கள் வாழ்க்கையில் நடந்ததா ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. ஒரு குழந்தை தூங்கிக்கிட்டு இருந்திருக்கு அவங்க சொந்தக்காரங்க வீட்டில். அவனை எழுப்பட்டுமான்னு சொல்லியிருக்காங்க. அவன் அப்படியே தூங்கட்டும், அவன் அப்படியே தூங்கட்டும் வரிசையாக ஒரு 50 வரி சொல்லியிருக்கிறார். சொல்லி முடிச்சுட்டு பார்த்தா அடுத்த நாள் அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு. இப்போ வார்த்தைகள் எவ்வளவு பெரிய விஷத்தை கக்குவது, வார்த்தைகள் எவ்வளவு பெரிய அமுதத்தை தருவது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதனால தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவன் என்ன சொன்னா, இனிய உளவாக இன்னாத குரல். அப்ப இன்னாத குரல் நம் வாழ்க்கையில் இன்னாததை உருவாக்கி விடும் என்பதற்காகத்தான் அவ்வளவு யோசிச்சு நம்ம பெரியவங்க வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். நீங்க ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறீங்கன்னா நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுங்கள். அதுதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அன்பின் அடையாளமாக இருக்கும். நாமக்கல் கவிஞன் ராமலிங்கம் அவர்களை சொல்றோம் இல்லையா, அவருக்கு கல்யாணமாகி 15 ஆண்டுகளாக குழந்தையே இல்லை. அப்போ அவங்க மனைவி ஒரே சொல்றாங்க, நீங்க வேற ஒரு திருமணம் பண்ணிக்கோங்க, வேற ஒரு சும்மா இருமா, அதெல்லாம் சரியா வராது. ஒரு கட்டத்தில் என் தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, நாங்க ஒரே வீட்டில் வாழ்வோன்னு வேற அவரை ரொம்ப திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. என்னைக்கே ஒரு நாள் அவர் ஏதோ ஒரு அப்செட்டான மைண்ட்ல சொல்லியிருக்காரு, நீ இருக்கும்போது எப்படிமா ஒரு கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ட்டார். அன்னைக்கு இரவே அவங்க மனைவி இறந்துட்டாங்க. இது எல்லாமே வாழ்க்கையில நம்ம பார்த்த மனிதர்களில், நம்ம ஆச்சரியப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அதனால எந்த ஒரு வார்த்தை பேசும்போதும் ரொம்ப கவனமாக அந்த வார்த்தையை நாம பயன்படுத்த வேண்டும். நம்ம திருமண பத்திரிகையில் எழுதும் போது கூட நம்ம ஆட்கள் எழுதுவாங்க பத்திரிகைங்களா, திருவளர் செல்வன், திருவளர் செல்வி அப்படின்னு எழுதுனா என்ன அர்த்தமா, அவங்களுக்கு அடுத்து ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருக்கும்னு அர்த்தமா. திருவளர், இனிமே நாங்க கல்யாணம் வளரும் எங்க குடும்பத்துல. கடைசி பிள்ளைக்கு கல்யாணம்னா என்ன போடுவாங்க தெரியுமா, திரு நிறைச்செல்வன், திரு நிறைச்செல்வி, எங்க குடும்பத்துல திருமணம் நிறைந்து விட்டது. பத்திரிக்கை வைக்கும் போது சொல்லுவாங்க தெரியுமியா, கடைசி கல்யாணம் சொல்ல மாட்டாங்க. என் வீட்டில் தான் கடைசி பையனுக்கு கல்யாணம், கடைசி கல்யாணம் சொல்ல மாட்டாங்க, செல்ல கல்யாணம். என்ன அழகான வார்த்தை பாருங்க, செல்ல கல்யாணம் நாங்கள் பண்றோம்னா அவங்க வீட்டில் அதுதான் நிறைவான திருமணம்னு அர்த்தம். எங்க பக்கங்கள்ல எல்லாம் அந்த நிறைவான திருமணம் இருக்கு இல்லையா, கடைசி பிள்ளையோடைய கல்யாணத்துக்கு இலையில கோயில்பட்டி கடலை மிட்டாய் வைப்பாங்க, அதுதான் ஸ்வீட்டு. அப்ப எங்க வீட்டில்
இனிமையோடு எல்லாம் நிறைவு பெறுகிறது என்பதற்கு அடையாளமாக அந்த கடலை மிட்டாயை வைப்பார்கள். ஒரு நிறைவு கூட இனிமையாக இருக்க வேண்டும் என்று யோசித்தது நம்முடைய தமிழ் சமூகம். அதுதான் நல்ல அன்பின் அடையாளமாக இருக்க முடியும். அன்பு அப்படின்னா என்னங்க? அன்புன்னு சொல்றோம் இல்லையா? அன்பு என்றால் என்ன? அன்பு அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பெரிய அறிஞர்கள்ட்டையோ இலக்கியவாதிகள்கிட்டையோ மட்டும் கேட்டால் சொல்லுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. போகிற போக்கில் ஒரு சினிமா நடிகர் கூட சொல்வார். நாங்கள் வாரிசுன்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா, நம்ம தளபதி படம். அவர் அந்த படம் ஆடியோ லான்ச்சில் ஒரு கதை சொன்னார். ஒரு குடும்பம், அம்மா அப்பா, இங்கே உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்குங்கிறக்கா சொல்கிறேன். ஒரு அம்மா அப்பா, ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி, அழகான குடும்பம். இந்த அப்பா ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய்விட்டு வரும்போது 2 சாக்லேட் வாங்கிட்டு வருவார். அண்ணனுக்கு ஒரு சாக்லேட், தங்கச்சிக்கு ஒரு சாக்லேட். இந்த தங்கச்சி பாப்பா என்ன செய்யும், படக்குன்னு சாக்லேட்டு ஓப்பன் பண்ணி சாப்பிட்ரும். அண்ணன் என்ன பண்ணுவான், நாளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகலான்னு ஒழிச்சு வச்சுட்டு வந்துடுவான். நைட்டு அண்ணன் தூங்கின உடனே அந்த பாப்பா அதையும் எடுத்து சாப்பிட்ரும். இது டெய்லி நடக்குது. அவன் சாக்லேட்டை ஒழிச்சு வைக்க வேண்டியது, இந்த பிள்ளை தான் சாக்லேட்டையும் தின்னுட்டு அண்ணன் அங்கிட்டு போன உடனே அதை எடுத்து சாப்பிட வேண்டியது. இது டெய்லி நடக்குது. ஒரு நாள் அந்த பொண்ணு அண்ணன்ட்ட கேட்குது, அண்ணா என் பாடத்தில் அன்புன்னு ஒரு வார்த்தை வருது, அன்புன்னு எல்லாரும் சொல்கிறாங்களேண்ணே, அன்பாக இருக்கணும், அன்பாக பேசணும், அன்பாக பழகணும்னு சொல்கிறாங்களே, அன்புனா என்னண்ணே அப்படின்னு இந்த பாப்பா அண்ணன்ட்ட கேட்குது. அண்ணன் சொல்கிறான், பாப்பா அப்பா 2 சாக்லேட் வாங்கிட்டு வருவார், உன் சாக்லேட்டை நீ சாப்பிட்ருவ, ஏன் சாக்லேட்டை நான் ஒழிச்சு வைப்பேன், அதையும் நீ சாப்பிட்ருவ. இங்கே ஒழிச்சு வச்சா நீ சாப்பிட்ருவேன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப அதே இடத்துல ஒழிச்சு வைக்கிறேன் இல்லடா, அதுக்கு பேர் தான் அன்பு. அன்புங்கிறது என்ன? எனக்கு அந்த பொருள் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, இன்னொரு உயிருக்கு அது கிடைக்கிறது என்றால் அதை நான் அனுமதிக்கிறேன் இல்லையா, அதற்கு பெயரும் அன்பு. குழந்தைகள் உலகம் அன்பு மயமானதுங்க. எந்த குழந்தையாவது பொம்மையை அடிச்சு நீங்க பார்த்துருக்கிறீங்களா? இந்த காலத்துல பிள்ளைகளை நம்மளால அடிக்க முடியல, அந்த காலத்துல நம்ம வாங்கின அடியெல்லாம் அடியா? இன்னைக்கெல்லாம் அம்மா அடிக்கிறேன் கையை வாங்கினாலே பிள்ளைங்க போய் தூக்கு போட்டுக்குது. நம்மலாம் ஒரு 100 தடவையாவது தூக்கு போட்டுருக்கணும். தெருவில் விரட்டி அடிப்பாங்க, பள்ளிக்கூடத்துலேயும் அடிப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் அடிச்சுட்டாங்கன்னு வீட்டில் வந்து சொல்ல முடியாது தெரியுமா? சொன்னால் ஏன் அடிச்சாங்கன்னு கேட்டு நம்மளை தான் அடிப்பாங்க. இன்னைக்கு எப்படிப்பட்ட காலத்தில் இந்த பிள்ளைகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதான் அடி வாங்குற அளவுக்கு நீ என்ன செஞ்ச, என்ன தப்பு செஞ்ச, அந்த வாத்தியார் உன்னை அடிக்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு செஞ்ச. அப்புறம் அடி வாங்கிக்கிட்டே நம்ம தாத்தாட்ட சொன்னோம்னா, கழுத 2 பேர்த்துட்டே அடி வாங்கியிருக்குன்னு அவர் ஒரு அடி கொடுப்பாரு. இப்படி அடியாலேயே வாழ்ந்த சமூகம் போன சமூகம். ஆனால் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு கையை ஓங்கினாலே அவ்வளோதான், மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு மனசு பலவீனமான ஒரு மனிதர்களாக நம்ம இவர்களை வளர்த்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. என்றைக்கு ஆசிரியர்களின் கையில் இருந்து பிரம்பு பிடுங்கப்பட்டதோ அதற்கு பின்னால் தான் காவல்துறையினரின் பிரம்புக்கு வேலையே வந்தது. வீட்லேயும் கண்டிக்க மாட்டோம், பள்ளிக்கூடத்துலேயும் கண்டிக்க மாட்டோம், பிற தெருவில் போலீஸ்காரங்க கிட்ட தான் அடி வாங்கணும். அப்போ அந்த ஒழுக்கம் என்பது சீர்கட்டு போகிறது என்றால் பிள்ளைகளோடு நாம் அதிக நேரம் செலவிட வேண்டும். அன்பு என்றால் என்ன என்பதை அவங்களுக்குள்ள ஆரம்பத்திலிருந்தே பதியனிட வேண்டும். அம்சப்பிரியாவுடைய ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை. அவர்கள் அதிசயாவிடம் ஒரு ஆப்பிள் துண்டை தந்தார்கள். அதிசயா வேணிக்கு கொஞ்சம், ரித்திகாவுக்கு கொஞ்சம், விசாலாட்சிக்கு கொஞ்சம், உமாவுக்கு கொஞ்சம் என்று காக்கா கடி கடித்து அந்த ஆப்பிள் துண்டை கொடுத்து கொண்டே இருந்தால் அங்கே ஒரு ஆப்பிள் தோட்டம் வளர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு துண்டு ஆப்பிள் அவ எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறா, பின்னால ஆப்பிள் தோட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது அன்பின் ஆப்பிள் தோட்டம். அது ஒருபோதும் அழிவதே இல்லை. இப்போ குழந்தைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பின் ஆப்பிள் தோட்டத்தை வளர்ப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் அன்பாக இருக்கலாங்க. நம்மளாம் என்ன நினச்சிக்கிட்டோம் தெரியுமா? அன்பாக இருக்கிறதுனா என்ன? பிச்சைக்காரங்களுக்கு காசு போடுறது, ஹோட்டலில் சர்வருக்கு டிப்ஸ் வைக்கிறது, அந்த க்ளீன் பண்ணுற அம்மாவுக்கு தனியாக கூப்பிட்டு ஒரு 10 ரூபாய் தர்றது, கண்ணு தெரியாதவங்களை கைப்பிடிச்சி ரோட்டை கடக்க வைக்கிறது, இதெல்லாம் நம்ம அன்புன்னு நினச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் அன்பு கிடையாது. இதெல்லாம் நாமளும் மனுஷன்தான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இது எப்படி அன்பா இருக்க முடியும்? கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தவங்க துயரப்படுறாங்கன்னா அதுக்கு உதவி செய்யறதெல்லாம் அன்பா? அது அடையாளம். நான் மனுஷனா இருக்கிறேன் என்பதற்கான அடையாளம். அன்புங்கிறது உண்மையிலே என்ன தெரியுமா? நீங்க எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த பணியை செய்தாலும், எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலை நேசிச்சு செய்றீங்க இல்லையா, உண்மையாக செய்றீங்க இல்லையா, அதுதான் உண்மையான அன்பு. நீங்க கண்டக்டர் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வரும்? கசகசன் நெரிசல்ல ஒருத்தர் வருவார், சில்லற இல்லாதவங்களாம் இறங்கி தொலை, நீ முன்னாடி போ, நீ பின்னாடி போ, நீ மேலே ஏறு, படியில் தொங்காது, இதுதானங்க நம்மளுக்கு ஞாபகம் வரும். அப்படித்தானங்க வரும். பஸ்ஸில் நீங்கள் கூட்டம் உள்ள ஒரு நேரத்தில் போனால் என்ன கலவரமாக இருக்கும் தெரியுமா? ஏன் அப்படி கழுத மாதிரி மிதிக்கிற, அதுக்கே நீ நாய் மாதிரி குலைக்கிற. டிரைவர் சொல்லுவார், இப்படியெல்லாம் கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இங்கே உள்ள நாப்பில் எவன் மனுஷனாக இருக்கான்? எல்லாம் மிருகமாக மாறியாச்சு இல்லை.
இப்படிதான் நம்ம கண்டக்டருங்கிறவரை உருவகப்படுத்தி இருப்போம். ஆனால் கோயம்புத்தூர்ல இருந்து மதுரைக்கு ஒரு அரசு பேருந்து தினமும் வருகிறது, கோயம்புத்தூர் டு மதுரை. அதுல சிவசண்முகம்னு ஒரு கண்டக்டர் இருக்கிறாருங்க. அவர் தோல்ல பைய போட்டு எல்லாரும் ஏறின உடனே வந்து நிற்பார். பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 4 வார்த்தை பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொருத்தங்களும் ஏதோ ஒரு வேலை விஷயமாவோ திருமண விஷயமாவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக மதுரைக்கு போறீங்க, நீங்க போற காரியம் நல்லபடியா நிறைவேறணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். யாருக்காவது வாந்தி வந்தா புளிப்பு மிட்டாய் வச்சிருக்கேன் தர்றேன், அதையும் தாண்டி வாந்தி வந்தா சொல்லுங்க, டிரைவர்கிட்ட சொல்லி ஒரு நிமிஷம் நிப்பாட்டுறேன். இந்த கடலையெல்லாம் தின்னு தொழியை உள்ள போட்டுறாதீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சைடுல ஒரு நெகிழிப்பை வச்சிருக்கேன், அதுக்குள்ள போடுங்க. உங்கள் பயணம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதுக்காக ஓசியில் நம்மளை கூட்டு போக மாட்டாரு. ஆனா அந்த ஒரு நிமிடத்தின் ஒரு வார்த்தையின் அழகு இருக்கிறது இல்லையா, அந்த பயணத்தையே சுகமாக்குகிறதா இல்லையா? அவரும் ஒரு சாதாரண மற்ற கண்டக்டர்களை போலவே தான் அவரும் நடந்து கொள்ளுகிறார், அதே வேலையைத்தான் செய்கிறார். ஆனால் அவர் சக மனிதர்களுக்காக ஒதுக்குகிற அந்த ஒரு நிமிடத்தின் வார்த்தை என்பது அன்றைய நாளையே அழகாக மாற்றுகிறது என்றால் இதுதான் நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடியது. நான் வீட்டில் இருந்தால் தான் அன்பாக இருப்பேன், நான் நல்ல மூடில் இருந்தால் தான் அன்பாக இருப்பேன், அப்படிலாம் இல்லை. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களால் அன்பு செய்ய முடியும் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். தூத்துக்குடியில் பொன்மாரியப்பன் ஒரு இளைஞன் சலூன் கடை வச்சிருக்கிறாருங்க. அவர் நீங்கள் எத்தனை சலூன் கடைகளை நம்ம பார்த்துருப்போம், எத்தனை சலூன் கடைகள் பார்த்துருப்பீங்க. அங்கே பேப்பர் கிடக்கும், அழகான பெண்களுடைய படம் இருக்கும், நிறையா கண்ணாடிகள் இருக்கும். இதுதானே சலூன் கடையின் அடையாளம். ஆனால் பொன்மாரியப்பன் நடத்துகிற சலூன் கடையின் அடையாளம் என்ன தெரியுமா? சலூன்ல ஒரு காவாசியில் அவர் நூலகம் நடத்துகிறார். யாரெல்லாம் முடிவெட்டி கொள்ள வருகிறார்களோ அவங்க ஒரு முழு புத்தகத்தை உட்கார்ந்து படித்தால் அவங்களுக்கான முடிவெட்டுகிற கட்டணத்தில் 30% கழித்து விடுகிறார். இந்த மனசு நம்மளுக்கு வந்திருக்கா? எங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு அரை மணி நேரம் உட்காந்து புக்கு படிங்க, நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் தரேன்னு என்னைக்காவது நம்ம பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்காக சொல்லியிருக்கோமா? நம்ம வீட்டு பிள்ளைகளுக்காக சொல்லியிருக்கோமா? அந்த மொபைலை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அரை மணி நேரம் நீ புத்தகம் வாசி, நீ கேட்குறதா வாங்கி தரேன் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அவன் செய்ய மாட்டான். உலகத்தில் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. சந்தோஷமா இருங்க. லைஃப்பில் ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. இன்னைக்கு புலவரோட பேச்சை கேட்டிங்கன்னா பிபி சுகரே உங்களுக்கு வராது, மாத்திரை தேவையில்லை. இந்த டிவியில் கச்சாமச்சான்னு கை தட்டுறாலே எனக்கு அருவருப்பாக வருது. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இன்னைக்கு என்ன சார், இன்னைக்கு புள்ள வளர்க்குறதே கஷ்டமாக இருக்கு சார். இந்த 2 வருஷம் கொரோனாலேருந்து தப்பிச்சது பெருசாக இருக்கு. அடுக்குமாடி குடியிருப்பு 53 வீடு, பையனை போட்டு சப்புன்னு அரைஞ்சாரு 8th பிளாக்ல. ஓடி போய் ஏங்கன்னு டிசிஎஸ்ல ஹெட் வச்சாரு. நாளைக்கு நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க, இன்னைக்கே அடிச்சுட்டு போறேன். ஏண்டா லூசாடா நீ? நான் இன்னைக்கு சொல்றேன், சிரிச்சிட்டு மட்டும் இல்லை, சிந்தனைக்கு. உங்கள் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், வக்கீல் ஆக்கணும், வாதியார் ஆக்கணும், அதை விட ரொம்ப முக்கியம் மனுஷன் ஆக்கணும். சி பிளாக்ல பிள்ளைய அடிக்கிறான் ஞாயிற்றுக்கிழமை 11 மணி, பதறுது. டி பிளாக்லேருந்து ஒருத்தன் வந்து லூசு பையில ஏன்டா பிள்ளைய அடிக்கிற, சும்மா 2 வருஷம் ஜூமில் படித்தான், 30,000 ரூபா கொடுத்து அட்மிஷன் வாங்கினேன், மாதம் 3000 ரூபா கட்டுறேன். 3rd ஸ்டாண்டர்ட் வந்துட்டான், சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரில. 3rd ஸ்டாண்டர்ட் வந்துட்டான், சன்னுக்கு 3க்கும் தெரிலண்ணா. அதுக்கு அவன் சொன்னான், லூசு பையில அவனுக்காவது சன்னுக்கு 3க்கும் தெரில, உனக்கு ஓன் சன் எது ஏன் சன் எதுன்னே தெரில, ஏன் பிள்ளையாடுற விடுறா. இதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். சார், வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கங்க. நான்லாம் சின்ன வயசில் பையவே பீஸா போன பல்பு, தாரு உருண்டை, அந்துருண்டை, புஸ்தகத்துக்கு நடுவில் மயில் வச்சு அரிசி போடுவேன், குட்டி போடும்பாங்க. உண்மையா இல்லையா சார்? 2 பொன் வண்டை பிடிச்சி தீப்பெட்டியில் வச்சிருப்பேன், தீப்பெட்டியை ஃபோன் மாதிரி வச்சிருப்பேன். இப்போ என் ஒய்ஃப் 2 ஃபோன் வச்சிருக்கா, ஹஸ்பண்ட் 1 ஹஸ்பண்ட் 2ன்னு. நான் வச்சிருக்கேன் 2 ஃபோனுக்கு. பதறாரு சேதுராமன் சார். வாழ்க்கையே மாறி போச்சு. நான் ஒன்று சொல்கிறேன் சார், அதுவும் இந்த திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, கோவில்பட்டிலாம் வந்தால் அந்த கல்லை உருண்டை அமெரிக்காவில் அடிச்சுக்கிறாங்க. நம்ம லூசு பய மாதிரி 560 ரூபாய்க்கு பீஸான்னு ஒன்று சாப்பிட்றோம். அது 35 பேர் மூக்குச்சலி சிந்தின மாதிரி இருக்குது, குடும்பமே பிக்கிறாங்க. இனிமேல் நாகர்கோவிலில் ஒரு பய பீஸா சாப்பிடக்கூடாது, சாவு. அப்படியே பீஸாக்காரன் கேஸ் போட்டாலும் என்னை பெயில் எடுக்கிற மொத்த செலவும் வருவாயோடது. இந்த பர்கர்னு கொடுக்குறாங்க பாருங்க, எப்படி சிரிக்கிறாரு பாருங்க. அவரெல்லாம் சிரிச்சு பல நாள் வீட்டில் குத்து வாங்கியிருக்காப்புல. அங்கே பின்னாடி ஒரு அம்மா நயன்தாராவை பார்க்குற மாதிரி என்னை பார்க்குறாங்க.
இப்படி ரசிச்ச ஒரே ஊர் இங்கதாம்மா. அடடா, இதை விட சக்சஸ் வேற என்ன சார் இருக்கும் சார்? இந்த பர்கர் திங்கிறாங்க, அது நாய்க்கு போடுற பொறா ரொட்டி, அதை ஓவனுக்குள்ள வச்சு ஆட்டுக்கு கொடுக்குற இலத்துல இடையில வச்சு, இன்னும் கேவலமா சொல்றேன், சின்ன குழந்தைங்க கக்கா போன மாதிரி மேலே சார் 600 ரூபாங்கிறான் சார் டிஷ்யூவை கொடுத்து. எங்க கிளவி பாட்டி 84 வயசு வீட்டில் இருந்தா, எங்க அப்பாவுடைய அம்மா 600 ரூபா இருந்தால் ஒரு மாசமே குடும்பத்தை நடத்திடுவா. நமக்கு பணம் வரும்போது வேல்யூ தெரியல. ரைட். இப்போ புத்தக கண்காட்சிக்கு வந்து சும்மா உங்களை சிரிக்க வச்சுட்டு போகிறதுக்கு வரலண்ணா. புத்தக கண்காட்சியில் நான் வேணால் பந்தயம் கட்டுறேன், யூடியூப்பில் போடுங்க. இந்த பப்பாசிக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. நம்ம நண்பர் முருகன் நல்லா எல்லா ஊர்லேயும் அவர் தான் நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவார். ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டில் இந்த 2 எழுத்தாளர்கள் இந்த லாஸ்ட்லேயும் இந்த பக்கமும் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு முதல்ல கைத்தட்டி பாராட்டு கொடுங்க. படைப்பாளிகளை பாராட்டணும். வாழுங்காலத்தில் பாரதியார் செத்ததுக்கு அப்புறம் செலவச்சு என்ன பிரயோஜனம்? இறுதி ஊர்வலத்தில் எழுதுறான், உன் ஈயின் மொய்த்த அளவு கூட இறுதி கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லையே. வாழும்போது கொண்டாடுங்க. நீங்க கொண்டாட வேண்டிய ஒரு எழுத்தாளரை சொல்றேன், அவர் பேர் எஸ் ராமகிருஷ்ணன். கைத்தட்டு பத்தாது, அவர் இருக்காருன்னா பாராட்டுறேன். அவர் மெட்ராஸ்ல எங்கேயோ புறப்படுத்திருக்காரு. அவருடைய கதாவிலாசம் படிங்க, உபபாண்டவம் படிங்க, தேசாந்திரி படிங்க, யாமம் படிங்க, துணை எழுத்து படிங்க, எனது இந்தியா படிங்க, உணவு யுத்தம் படிங்க. அப்படி எந்திரிச்சு நிக்கலாம் தமிழன். ஜெயமோகனுடைய அறம் படிங்க, இறையன்புடைய மூளைக்குள் சுற்றுலா படிங்க, தமிழறிவு மணியனுடைய ஊருக்கு நல்லது சொல்வேன் படிங்க. படிக்கணும். ஜென் கதைகள் படிங்க, நல்ல புது கவிதைகள் வாங்கி படிங்க. அட பாரதியார் புஸ்தகத்தை வாங்கி திருப்பி படிங்க. சிரிச்ச நம்ம குதிரையில் இப்போ பறக்க போகிறோம். அடுத்த 15 நிமிஷம் திருப்பி நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் நான் இந்த ஊருக்கு எப்போ வருவேன்னு தெரியாது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி நிறைய பேர், அதுவும் யூடியூப்பில் பார்க்குறேன், மனைவியை பற்றி ஜோக் அடிக்கிறான், மருமகளை பற்றி அடிக்கிறான், மாமனாரை பற்றி அடிக்கிறான். அரை மணி நேரத்தில் எந்த செய்தியும் சொல்லாமல் மேடையை ஒட்டி இறங்குறான். ஆனால் எங்களையெல்லாம் உருவாக்கினவர் யாருன்னா குன்றக்குடி பெரியாடிகளாரும், ஆசா ஞான சம்பந்தமும், அவ்வை நடராஜனும், வார்த்தை சித்தர் வலம்புரி ஜானும். மேடைகளை விரயம் செய்வதற்கு ஒருபோதும் நாங்கள் மேடைகளுக்கு ஏறவில்லை. உங்களை சிரிக்க வைத்து விட்டேன். அது சாக்கில் நெல்ல குளுக்கிற மாதிரி. இப்போ சிந்திக்க வைப்பதற்கு முதல் புத்தகமாக நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது, கடந்த 10 ஆண்டுகளில் உலகத்தின் மிகச்சிறந்த ஆதர்ச 10 எழுத்தாளர்களில் தேர்வு செய்யப்பட்ட அந்த சிறுகதை, உலகத்தில் எழுதப்பட்ட அந்த சிறுகதைக்கு சொந்தக்கார நாடு டேனிஷ் நாடு. அந்த டேனிஷ் நாட்டு சிறுகதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் பெயர் எஸ் ராமகிருஷ்ணன். நம்முடைய ஜெயகாந்தனை போல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எஸ் ராமகிருஷ்ணனை கொண்டாட வேண்டும். புத்தகத்தின் பெயர் சிறிது வெளிச்சம். வெளியிட்டிருக்கக்கூடிய பதிப்பகம் ஆனந்த விகடன் தோழர்களே. ஒரு ஊர், அந்த ஊரில் 300 குடும்பங்கள். உலகத்தின் பரிசு பெற்ற நோபல் பரிசுக்கு தகுதியாக அனுப்பப்பட்ட மிகப்பெரிய சிறுகதையை தமிழில் மொழிபெயர்த்த அந்த எஸ் ராமகிருஷ்ணனுடைய டேனிஷ் நாட்டு சிறுகதையை நான் இப்பொழுது சொல்கின்றேன். என்னால் 5 நிமிடத்தில், ஐயா மரியாதைக்குரிய குமாரசாமிக்கு தெரியும், ஆதிசங்கரருடைய 2 திங்களாய் நொந்து பெற்றங்கிற அந்த அற்புதமான பட்டினத்தார் பாடலையும் மாத்ருகா பஞ்சகத்தையும் சொல்லி உங்க கண்ணில் தண்ணி வர வைக்க முடியும். அது ஆன்மீக மேடை என்றால் பேசியிருப்பேன். இது அறிவுசார் புத்தக கண்காட்சி என்பதால் ஒரு சிறுகதையோடு என் பேச்சை பதிவு செய்கின்றேன். 300 குடும்பங்கள் அடங்கிய ஒரு குடும்பம். அந்த ஊரில் ஒரு பண்ணையார். கைத்தட்டினால் பணிப்பெண்கள் 10 பேர் வருவார்கள். தங்கத்தட்டு, வெள்ளி ஸ்பூன். ஊரின் பண்ணையார் என்றால் எவ்வளவு செல்வாக்கு என்பது உங்களை போன்றவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் ஒரு கொடுமை என்ன என்றால், அந்த ஊரில் எவ்வளவு பணிப்பெண்கள் வைத்து கொண்டாலும், பண்ணையார் குடும்பமாக இருந்தாலும், குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டுமென்றால் எஜமானிதான் தலையில் சும்மாடு. சும்மாடுனா என்னன்னு பிள்ளைகளுக்கு தெரியல. சும்மாடு, சுமைதாங்கிக்கல், நீர்மோர் பானகம், கூட்டாஞ்சோறு, கும்பாபிஷேகம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இவர் சொன்னாரே செல்போனு. சின்ன வயசுல நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது மண்ணில் விளையாடுவேன். பாட்டி சொல்லுவா, மண்ணில் விளையாடாதரா, சிறங்கு வரணும். உங்க பிள்ளைங்க மண்ணில் விளையாண்டா சிறங்கு வந்தா மருந்து போட்டுக்கலாம். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் செல்லுல விளையாண்டா பிள்ளையே மண்ணா போயிடுவான்னு வருத்தத்தோடு பேசினார். அதான் உண்மை.
இந்த சும்மாடுங்கிறது இப்படி துணி வச்சு அந்த எஜமானி தண்ணீர் குடத்துக்காக போகின்றார். 3 கிலோமீட்டர் சென்று இப்போ மணிரத்னத்துடைய பொன்னியின் செல்வன் மாதிரி நீங்கள் பார்க்கணும். அதிகாலை 6:30 மணி பலபல பலபல பலபலன்னு தண்ணி எடுக்கிறாங்க. நீங்கள் இளையராஜா மியூசிக் மாதிரி அப்படியே கேட்கணும். ஆனால் அந்த பண்ணையாருக்கு எல்லா செல்வமும் இருந்து 10 வருஷமாக பிள்ளை பேர் இல்லை. பராக்கடன் செய்து முருகனை வழிபட்டு பிள்ளை பேர் உண்டாகி 2 வயது குழந்தை தாயினுடைய தொட்டிலில் கட்டிலில் அப்படியே படுத்திருக்கு. இந்த அம்மா அவளை விட்டுட்டு வீட்டுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எஜமானி தான் எடுக்க போகணும். எத்தனை வருஷம் கழிச்சு பிறந்திருக்கு? 10 வருஷம். இவ போய் தண்ணி எடுக்கிறா. வீட்டுக்குள்ள எந்த பணிப்பெண்ணுக்கும் தெரியாமல் ஒரு நல்ல பாம்பு வந்து குழந்தையை கொத்திவிட்டது. 10 வருஷம் கழித்து கோடீஸ்வரருக்கு பிறந்த பிள்ளை நுரை ததும்புகின்றது. யமதர்மன் வந்து உயிரை எடுத்து கொண்டு போகின்றான். கடந்த 10 ஆண்டுகளில் எழுதப்பட்ட மிகப்பெரிய சிறுகதை. எழுதிய நாடு டேனிஷ் நாடு. தமிழில் மொழிபெயர்த்தவர் எஸ் ராமகிருஷ்ணன். உலகத்தின் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த 10 சிறுகதைகளில் முதலிடம் பெற்ற இந்த கதையை பதிவு செய்கின்றேன் தோழர்களே. இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுடைய தமிழ். அந்த பெண்ணு வீட்டுக்குள்ளே வரா. அதுக்குள்ளே யமதர்மன் உயிரை எடுத்துக்கிட்டு போகிறான். இப்போ கதை தொடங்குகிறது. நான் சரவண மீனாட்சி மாதிரி, வாணி ராணி மாதிரி, பாரதி கண்ணம்மா மாதிரி, இல்லை ராஜா ராணி மாதிரி இழுக்க மாட்டேன். 2 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். அப்படி குடத்தை போடுறா. வாயில் குழந்தை நுர ததும்பி இருக்கு. அந்த பிள்ளையை எடுத்து கட்டி அழுகிறா. எய்த்த விட்டு பெண்மணி ஓடி வந்து சொல்றா, ஏன் அழுகிற? இப்பதான் உன்னுடைய பிள்ளையினுடைய உயிரை யமதர்மை எடுத்துட்டு போறான், சீக்கிரம் போய் கேளு. அவள் ஓடத் தொடங்குகிறாள். கதையினுடைய 2வது அத்தியாயம் தொடங்குகிறது. முதல்ல ஒரு கற்றாழை செடி கூப்பிடுது. இந்த குளச்சல் பக்கம்லாம் தெரியும் உங்களுக்கு. இந்த பக்கம்லாம் நீங்கள் போனீங்கன்னா, இங்கேருந்து திருநெல்வேலி வரைக்கும் அந்த பக்கத்து ஓரமாக போனீங்கன்னா பெரிய காத்தாடிக்கு கீழே கற்றாழை செடி இருக்கும். உடம்புலாம் முள்ளு முள்ளாக இருக்கும். அது கைத்தட்டி கூப்பிடுது. இந்த அம்மா என்ன வேணும்? பிள்ளையினுடைய உயிர். மனுஷன் என்னை மருந்துக்கு பயன்படுத்தினா, இப்போ நான் வெயிலில் வாடின போது மருந்தும் பயன்படுத்துறதில்ல. என்னைய உன் பிள்ளையா நினச்சா 5 நிமிஷம் கட்டி அழு, உன் பிள்ளையினுடைய உயிரை நான் திருப்பி தரேன்னுச்சு. கொஞ்சம் கூட அந்த தாய் சலனப்படாமல் அந்த குழந்தையை கட்டி அடத் தொடங்கினால் உடம்பெல்லாம் இரத்த குவியல். இங்கேருந்து 3வது கிலோமீட்டரில் உன் பிள்ளையினுடைய உயிர் இருக்கு போன்னுச்சு. இந்த கிடைச்ச செய்தியில் ஓடத் தொடங்கினால் 3வது அத்தியாயம் தொடங்கியது. ஒரு கிணறு கூப்பிடுது அவளை கைத்தட்டி, எங்கே போகிற? புள்ள வேணும். மனுஷன் நான் நிறையா இருந்த வரைக்கும் பயன்படுத்தினான். இப்போ கோடையில் வற்றிய பிறகு பயன்படுத்த மறந்துட்டான். உன் கண்ணீரால் நிரப்புன்னு அழத் தொடங்கினான். ஊத்துப்பட்டு கிணறு நிரம்பிச்சு. இங்கேருந்து 1.5 கிலோமீட்டரில் போனால் மலர் தோட்டத்தில் உன் குழந்தையுடைய உயிர் இருக்குன்னா அடுத்து போகிறான். 4வது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. நான் வேக வேகமாக சொல்கிறேன், ஏன்னா அடுத்து நிறைய பேர் பேசணும். இன்னும் ஒரு 12லேருந்து 13லேருந்து 14 15 மணித்துளிகளுக்குள் என் பேச்சை முடிச்சிருவேன். உண்மையிலுமே அடுத்து வானத்தில் வட்டமிட்ட கழுகு வந்து அந்த தாயை பார்த்தது. என்ன வேணும்? என் பிள்ளையினுடைய உயிர் மலர் தோட்டத்தில் இருக்குன்னா எந்த பக்கம் திரும்பி போகிறதுன்னு தெரியல. ஒரு 2 விழிகளையும் எனக்கு கொடுக்குறியா? நான் சொல்கிறேன்னுச்சு. கொஞ்சம் கூட அந்த தாய் சலனப்படாமல் விழியை கொடுத்துட்டா. இங்கேருந்து 10வது அடிக்கு போனால் ஒரு மலர் தோட்டம் இருக்கும். வாசலில் யமதர்மன் இருப்பான். வலது பக்கம் போய் இடது பக்கம் திரும்பு. கதையினுடைய 6வது அத்தியாயம் நான் விரைந்து சொல்கின்றேன். நேராக தோட்டத்துக்குள்ளே போனால் யமதர்மன் அப்படி கையை நிறுத்தி நோ என்ட்ரின்னு போர்டு போட்டான். எங்கே போகிற? என் பிள்ளையினுடைய உயிர் எடுத்துக்கோ. இப்போது அந்த பெண் உணர்ச்சி நிலையில் இருக்க, அறிவு நிலையில். உடம்பு முழுக்க இரத்த குவியல். விழிகளை கொடுத்து விட்டால் பார்வையற்ற அந்த சகோதரி உடலில் இரத்த குவிகளோடு யமதர்மனோடு பேசுகின்றார். என் பிள்ளையின் உயிர் வேண்டும். இந்த வார்த்தை தான் இப்போ கதையில் தூக்கி போய் நிறுத்துது. யமதர்மன் சொல்கிறான், 1000 மலர் இருக்குது. ஒவ்வொரு மலருக்குள்ளேயும் ஒரு உயிர் இருக்குது. ஏதாவது ஒரு மலரை பறிக்கணும். அப்படி பறிக்கிறது உன் பிள்ளையாக இருந்தால் நீ எடுத்துகிட்டு போகலாம். அந்த தாய் சலனப்படவில்லை. தோட்டத்திற்குள் போனால் 7வது வரிசையில் இருக்கக்கூடிய 6வது மலரை பறித்தால் 2 வயது குழந்தை அம்மா என்று கழுத்தை கட்டியது. இப்பொழுது இன்னும் கதை முடியலை. யமதர்மன் கேட்டான், நான் எவன்ட்டையும் பாரபட்சம் காட்ட மாட்டேன். விழியை இழந்து உணர்ச்சி நிலையில் இருக்க இரத்த குவியல், இதுதான் உன் புள்ளைங்கிறது எப்படி தெரியும்? ஒத்த வரி. அதுக்கு தான் நோபல் பரிசு. ஒரு பிள்ளையினுடைய வாச பரிசம் ஒரு தாய்க்கு தெரியவில்லை என்றால் இந்த மண்ணில் யாருக்கு தெரிய போகிறதுன்னு முடிச்சுட்டான்.
அதான் கதையினுடைய கிளைமேக்ஸ். இங்கே உள்ள இளைஞர்களுக்கு, பெற்றோர்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் தேவாரம் படிங்க, திருவாசகம் படிங்க, பிரபந்தம் படிங்க, பகவத்கீதை படிங்க, பைபிள் படிங்க, குரான் படிங்க. பெத்த தாயை காசிக்கு போகிறத விட கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் பார்த்துக்கோங்க. அதுதான் நான் சொல்கிற செய்தி. நீங்கள் கோதானம் பண்ணுறது முக்கியம் இல்லை, அம்மாவுக்கு உயிரோடு இருக்கும்போது ஹார்லிக்ஸ் வாங்கி தரணும். அப்போ அடுத்த புஸ்தகத்தை நான் அறிமுகப்படுத்துகிறேன். அது ஊருக்கு நல்லது சொல்வேன். தமிழருவி மணியன் எழுதிய புஸ்தகம், ஆனந்த விகடன். ரொம்ப பழைய செய்தி இருந்தாலும் உங்களுக்கு சுவை கூட்டுவதற்காக சொல்கிறேன். ஒரு பையனை படித்தா அம்மா வேலை நாட்டுக்கு அமிச்சா, அவன் மேலே போய் நல்லா செட்டில் ஆகிட்டான். திருப்பி தாய் நாட்டுக்கு வரவே இல்லை. அந்த அம்மாவுக்கு கையை தூக்கி பார்த்தாங்க, இன்னும் 2 நாளில் இறந்துருவேன்னாங்க. அந்த அம்மா எழுதின அப்படியே வரிகளை சொல்கிறேன். மகனே, நீ பிறந்த அன்று வீட்டின் கொல்லைப்புறத்தில் ஒரு தென்னையை நட்டு வைத்தேன். நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது. நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய். எங்கோ இருந்து ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது. எங்கள் அருகிலேயே இருக்கும் தென்னை எங்களுக்கு சுவை நீரும் சுகநிழலும் தருகிறது. பரவாயில்லை மகனே, என்றாவது ஒரு நாள் நீ வருவாய் வருவாய் என்றே எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கிப் போனேன். இன்று எங்கள் உடல் முழுக்க ஈமைத்த செய்தி உன்னை வந்து சேர்ந்தது. அப்போது கூட நீ ஈமையில் தான் மூழ்கி கொண்டிருந்தாய். எங்களுடைய இறுதி கூட்டத்தில் நீ கலந்து கொள்ளாமல் போனாலும் நீ என்று நினைத்து நாங்கள் வளர்த்த தென்னை எங்களை ஓலையாக மாறி பத்திரமாக ஊர் எல்லை வரை சேர்க்கும். அழாதே இப்படிக்கு அம்மா. சார், மனிதனுக்கு தானே சார் சிந்தனையே? சிந்திக்கவும் தெரியணும், சிரிக்கவும் தெரியணும். இந்த 2 மனிதனை தவிர வேற எந்த ஜீவனுக்கு இருக்கு? யோசனை பண்ணி பாருங்க. எந்த இடத்திலும் தன்னிலை மாறாமல் இருப்பதற்கு நூல்கள் தான் மிகப்பெரிய துணை செய்யும். உடல் நோய்க்கு மருந்துண்டு, மருத்துவர் தருவார். மனநோய்க்கு மருந்தே எது? நூலகம் என்பதை விட அதை மருத்துவ நிலையம் என்றே சொல்லலாம். மன மருத்துவ நிலையம் என்றே சொல்லலாம். பல நூல்களை படிக்கிற போது தான் சார் சொத்து சண்டை வருது, மகாபாரதம் முன்னிக்கும். சொந்தங்கள் பிரச்சனை வருது, மகாபாரதம் நிற்கும் இல்லையா? சொத்து வேண்டாம் வேண்டாம் என்று தூக்கி இருந்தால் சொந்தங்கள் பெருகும் என்பதைத்தான் ராமாயணம் சொல்லுகிறது. சொத்து வேண்டும் வேண்டும் என்று போராடினால் சொந்தங்கள் அழிந்துவிடும் என்ற எச்சரிக்கையை சொல்லுவதுதான் மகாபாரதம் சொல்லுகிறது. என்றால் ஒரு நூல் நம்முடைய மனசுக்கு மருந்தாக மாறி நம்மை அறியாமல் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருகிற ஆற்றல் நம் இந்த நூல்களுக்கு உண்டு. நிறைய வாங்குங்க, போகும்போது நல்ல நூல்களை தேர்வு செஞ்சு வாங்குங்க. அதுதான் இந்த புத்தக திருவிழாவினுடைய முழுமையான நோக்கம். பிள்ளைகளை படிக்க வைங்க, கொஞ்சம் படிப்புக்கு சொல்லிக் கொடுங்க, அந்த ஆர்வத்தை தூண்டுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது பேச்சிலும் எழுத்திலும் பல குற்றங்கள் நிறைந்து இருக்கிறது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுடைய மாற்றி யோசிக்கிற சிந்தனை வளர்ந்துருக்கிறது, அது வேற விஷயம். நான் ஒன்று சொல்கிறேங்க. ஒரு அண்மையில் ஒரு கவிதை படித்து, ரொம்ப அற்புதமான கவிதை. கல்லுக்கு தெரியுமா தான் கடவுளாக போகிறோமா படியாக போகிறோமா? சிற்பி ஒரு கல்லை தேர்ந்தெடுத்து அதை 2ஆக பிளந்து ஒரு பகுதியை சிலையாக்குகிறான், மற்றொரு பகுதியை படியாக்கி விட்டான். ஏன் அந்த பிரச்சனை? உளி விழுவது வலி என அழுதது ஒரு கல், அதனால் அது சிதைந்து போனதனால் படிக்கல்லாக மாறிவிட்டது. அது உளி விழுவது வலி என அழாமல் பொறுத்து கொண்டது. சிற்பி நினைக்கிற உருவத்தை நான் எடுத்தே தீருவேன் என்று அந்த கல் வைராக்கியத்தோடு இருந்ததனால் அது சிலையாகிவிட்டது. சிதைந்து போன கல் மிதிக்கப்படுகிறது, சிலையான கல் துதிக்கப்படுகிறது. என்றால் கல்லுக்கு தெரியுமா தான் கடவுளாக போகிறோமா படியாக போகிறோமா? நெல்லுக்கு தெரியுமா தான் பிரசாதமாக போகிறோமா கோவிலுக்குள் பிரேத சாதமாக போகிறோமா? நெல்லுக்கு தெரியுமா பிரசாதமாக போகிறோமா பிரேத சாதமாக போகிறோமா? புல்லுக்கு தெரியுமா தான் பிள்ளையாரிடம் போவோமா புழுதியில் போவோமா? சொல்லுக்கு தெரியுமா தான் வசையாக போகிறோமா வாழ்த்தாக போகிறோமா? கல்லுக்கோ நெல்லுக்கோ சொல்லுக்கோ புல்லுக்கோ அது எப்படி ஆகும் என்று அவற்றுக்கு தெரியாது. அதை பயன்படுத்துகிற மனிதனை பொறுத்துத்தான் அதனுடைய உயர்வும் தாழ்வும் அமைகிறது. என்றால் மனிதன் சரியானவனாக இருக்க வேண்டும். ஒரு மரத்தின் கோணலை ஒரு நூல் சீர்படுத்துகிறது. நூல் வச்சு பார்ப்பார் தச்சர். ஆச்சாரி என்ன பண்ணுவாரு? ஒரு குண்டு கட்டி நூலை தான் வச்சு பார்ப்பார். மரத்தின் கோணலை ஒரு நூல் தீர்க்கிறது, மனதின் கோணலையும் நாம் வாசிக்கும் நூல் தீர்க்கிறது. என்றால் அதில் அவ்வளோ விஷயம் இருக்கியா? அவ்வளோ விஷயம் இருக்கு. படிக்க 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 மகிழ்ச்சி வரும், மகிழ்ச்சி வர ஒரு மனமாற்றம் வரும். அதனால தான் என் பாட்டன் பாரதி என்ன சொன்னா, எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம்.
அந்த படைப்பாளிகளாக தெய்வங்கள் இங்கே 3 பேர் உட்கார்ந்துங்கிறாங்க. படைப்பாளிகளாக 3 தெய்வங்கள், 2 தெய்வங்கள் வந்திருக்காங்க ஐயா, எழுத்தாளர்கள். ஒரு பிரசவத்துக்கு சமம் ஐயா அது. ஒரு சுகப்பிரசவத்துக்கு சமம் ஒரு நூலை எழுதுவது என்பது. சாதாரணமானதா அது? சாதாரணமானதா? தாம்பரத்தில் ஒரு நூலாசிரியருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்தாங்க சார், மேடையில் கூப்பிட்டு. 1 லட்சம் ரூபாய் கொடுத்த உடனே அவருக்கே ஒன்றும் தாங்கலை. கீழே உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருந்த அவருடைய ஒய்ஃபை மேடைக்கு கூப்பிட்டாரு. அம்மா கமலம் வா அப்படின்னு சொல்லி மேடையிலே அந்த 1 லட்சத்தை உனக்கு தாமான்னு கொடுத்தாரு. அந்த அம்மா கைகால்லாம் நடுங்குது, வாங்கிக்கிச்சு, வீட்டுக்கு வந்தது. ஏயா திடுதிப்புன்னு என்னை கூப்பிட்டு அந்த 1 லட்சம் ரூபாய் என்கிட்ட கொடுத்தியே, யாராவது அந்த புஸ்தகத்தை பேரை கேட்டால் கூட எனக்கு தெரியாதே, நீ ஏதாவது கேள்வி கேட்டிருந்தான்னா என் கதி என்ன ஆயிருக்கும். அதெல்லாம் இல்லை பிள்ளை, நீ தான் அதுக்கு பொருத்தம். ஏன் தெரியுமா? உங்கள் அம்மா வீட்டுக்கு போனதில்ல கோச்சிங்கன்னு 3 மாதம், அப்போ எழுதின புஸ்தகம் முடியாது. அப்போ எழுதின புஸ்தகம் அப்படின்னா ஒரு எழுத்தாளனுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்க வேண்டும் இல்லை? இத்தனை நெருக்கடிகளிலும் ஒரு எழுத்தாளன் ஒரு படைப்பை உருவாக்குகிறான் என்றால் படைக்கிறவன் பிரம்மாவுக்கு சமம். உண்மையிலே சாதாரணமானது சார். அவனுடைய எழுத்துக்கள் எல்லாம் ஒரு கருத்தினுடைய பிழிவு சார். அது வந்தே மாதரம் என்ற சொல்லுக்கு எவ்வளவு வலிமை இருந்தது. உலகத்தையே புரட்டி போட்ட சொல்லு 2 இல்லை. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று முழங்கிய சிகாகோ மாநாட்டிலே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று பேசினாரே சுவாமி விவேகானந்தர், அதுதான் இந்திய தேசத்தின் இறையாண்மையை வெளிப்படுத்தியது. சொல்லுக்கும் எழுத்துக்கு எவ்வளோ இருக்குது சார். நான் சென்னையில் போய் பார்க்குறேன், ஒரு ஆஸ்பத்திரி வாசலில் எழுதிக்கிறான், பதறிட்டேன் சார். இங்கே ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டினால் போதும், அனைத்து செலவுகளும் அடக்கம்னு எழுதிட்டாங்க. இல்லை அவன் எதை நினச்சி எழுதனா? அதை விட ஒரு ஆஸ்பத்திரி வாசலில் எழுதிக்கிறான், நன்றி மீண்டும் வருகன்னு எழுதிக்கிறான். அதில் நம்மால் இன்னொருத்தன் தமிழ் படித்தவன், அவன் என்ன பண்ணிட்டான், அந்த இம்மை பிராக்கெட்டில் போட்டான், நன்றி மீண்டு வருகன்னு அவன் எழுதிட்டான். ஏன்னா அவன் பட்ட பாடு அவனுக்கு தான் தெரியும். எவ்வளோ சிக்கல் இருக்குது சார். நான் என்ன சொல்கிறேன், அறியாமையே ரசிங்க, அறிவையும் ரசிங்க. இந்த பக்குவத்தை சொல்லி கொடுக்குறதே நம்ம படிக்கிற புஸ்தகம் தான் ஐயா. ஏதோ எத்தனை பக்கங்கள் படித்தோம் என்பது கணக்கில்லை, எதை புரிந்து கொண்டோம் என்பது தான் முக்கியம். ஏன்னா நமக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் புரிஞ்சுக்கிறது இல்லை சார். 43 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. காலையில் நேற்று கூட கேட்டான் எங்கள் வீட்டம்மா, நான் சொன்னேனே புரிஞ்சுதா, நான் சொன்னேனே புரிஞ்சுதா. ஆமாம், வகுப்பறையிலே ஆசிரியர், தமிழாசிரியர், புரிஞ்சுதாடா அப்படின்னு தான் கேட்பார். தெரிதல் வேறு, புரிதல் வேறு. பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் புரிஞ்சு வச்சில்லை சார். ரொம்ப விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த நம்ம டேப்பில் திருப்பினா தண்ணி வரும் கார்பரேஷனில், சில இடங்களில் இந்த அடிக்கிற பைப்பு போட்டிருப்பான் தெரியுமா உங்களுக்கு? அந்த பைப் அடித்தா தான் தண்ணி வரும். ஒருத்தன் காலையிலிருந்து அவர் தண்ணி கேஸ், அது ரொம்ப கை கால்லாம் நடுங்கிற நேரம், ஒன்றுமே காலனா கையில் இல்லை. கடவுளே இன்றைக்கி என்னடா பண்ணுவேன்னு அவனும் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறான். அப்படி இருக்கிற நேரத்தில் அவன் சம்சாரம் பாவம், யோ எனக்கு உடம்பு சரியில்லை, தண்ணி வேறு ஊட்டுறதுல நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கினேன், ஒரு அண்டாவை எடுத்து அவன் கையில் கொடுத்து, இந்த அண்டாவை வச்சு தண்ணி அடின்னுச்சு. அடிக்கிற பைப்பில் வச்சு அடிக்க சொல்லி அது மனசுக்குள்ள நினச்சின்னு கொடுத்தது. இந்த அண்டாவை வச்சு தண்ணி அடின்னு உடனே, என் தெய்வமே என் ஒய்ஃப் வாயால் நீ வந்துட்டியான்னு அந்த அண்டாவை தூக்கி போட்டான் சார். எங்கே போயிருப்பான்னு உங்களுக்கு தெரியும். எதையுமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. புரிதல் என்பது வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. இன்னும் உணர்ச்சி வசப்படுகிற போது தான் உண்மையை தேடணும். நம்ம உணர்ச்சி வசப்படுறதை தான் நம்ம இது பண்ணிடுறோம். அதனால தான் நான் குடும்ப கூட்டங்கள்லாம் சொல்கிறது, கணவனும் மனைவியும் உட்காந்து பேசுங்க. அப்படி தான் ஒருத்தன் கேட்டும் போய் மறுநாள் காலையில் சொல்லியிருக்கிறான், சாயந்தரம் 5 மணிக்கெலாம் வந்துடுவேன், நீ நானும் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசுவோம் அப்படின்னு, நீ ரெடி ஆயிருன்னு இருக்கலாம். அங்கேருந்து வந்துருக்குது இது. அங்கேருந்து வந்த உடனே இவனும் வந்துட்டான் ஆஃபீஸ்லேருந்து, உட்காருன்னா யார் பேசுறதுன்னா இவன் தான் சொன்னான், நான் தான் ஆரம்பிக்கிறேன்னா. அம்மா சொன்னபோது அவனே சொன்னான், நான் ஆரம்பித்தா எப்பயுமே வம்பு வருதுன்னா. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, அப்போ நான் வம்புக்காரியா, அப்போ என் பரம்பரை வம்பு வளர்க்குற பரம்பரையா அப்படின்னா. இது பத்தியா ஆரம்பிச்சிட்ட பத்தியா, இதுக்கு தான் நான் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு மனசில் நினச்சேன். ஏதோ பைத்தியக்காரத்தனமாக சொல்லிட்டான். இல்லையா, இல்லை இரு நானே ஆரம்பிக்கிறேன். போன வாரம் சீரியலை பார்த்தேன், அதில் ஒரு வசனம் வந்தது, சொர்க்கம் நரகம்னு வந்தது. அப்படின்னா என்ன மாமான்னு கேட்டா. கேட்டுட்டு அடுத்தது கேட்டால், நீ நானும் ஒன்றா போகிற இடம் தானே சொர்க்கம்னு. அடி செல்லம், மாமா மட்டும் போகிற இடத்துக்கு பேர் தான் சொர்க்கம், நாம் 2 பேரும் ஒன்றா போகிற இடத்துக்கு சொர்க்கம் இல்லடின்னா. அப்படின்னா நரகம் எப்படி, நான் சொர்க்கம்னா எப்படி இருக்கும்னா,
மாமா போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமை பேரழகிகளெல்லாம் மாமா கையை பிடிச்சிக்கிட்டு வாங்க வாங்கன்னு உள்ளே அழைச்சிட்டு போவாங்க. அப்படின்னா நான் எங்கே நீ நரகத்துக்கு தான் போவேன். நரகம் எப்படி இருக்கும்? ஒரு கருப்பு குரங்கு வந்து உன் கையை பிடிச்சி கூட்டியும் போகும். போவாங்க மாமா, உங்களுக்கு இங்கேயும் பேரழகி அங்கேயும் பேரழகி, எனக்கு மட்டும் இங்கேயும். முடிஞ்சு போச்சா? அவன் ஜென்மத்துக்கும் பேச மாட்டான். பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுதற்கேனாம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடின்னு சரி நிகர் சமமாக ஆணையும் பெண்ணையும் கொண்டு வருவது இந்த படிப்பு ஒன்றுதாயா கொண்டு வரும். படிப்பு ஒன்று தான். வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகள்லாம் படிக்க வைங்க ஐயா, படிக்க வைங்க, நல்லா படிக்க வைங்க. நான் தந்தை ஸ்தானத்திலிருந்து எல்லாரும் பாருங்கள், பெண்களை நல்லா படிக்க வைங்க. டிகிரியோடு நிறுத்தாதீங்க, பிஜி படிக்க வைங்க. வாழ்க்கையில் தன் காலில் நின்று இந்த உலகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு திறமையையும் நம்பிக்கையையும் தருவது இந்த படிப்பு தான், இந்த புத்தகம்தான், அந்த வாசிப்பு தான். அதனால் அந்த பிள்ளைகளுக்கு தயவு சொல்லிக் கொடுங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அது வரும்போதே பார்த்தேன், புத்தகங்களை சுவாசிப்போம் புதுமைகளை யோசிப்போம்னு போட்டது ரொம்ப அழகான வார்த்தை. அந்த வார்த்தைகளை எழுதியவனுக்கு என்னுடைய வணக்கமும் பாராட்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.